முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் மூச்சு திணறல் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் வால்டர் தேவாரம். இவர் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என 3 முதலமைச்சர்களுடன் பணியாற்றியவர். தமிழக அளவில் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் சுருக்கெழுத்து, தட்டச்சு, வணிகவியல் தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் துவக்கப்படும் என்று அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் துவங்க உள்ள சுருக்கெழுத்து, தட்டச்சு, வணிகவியல் தேர்வுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை www.tndteGTEonline.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். சுருக்கெழுத்து உயர்வேக தேர்வு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 15, 16 ஆகிய தேதிகளில், இளநிலை முதுநிலை தேர்வு பிப்ரவரி 22, 23, வணிகவியல் இளநிலை முதுநிலை தேர்வு பிப்ரவரி 24ஆம் தேதி, தட்டச்சு இளநிலை முதுநிலை, முதுநிலை உயர்வேகம் மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடக்கவுள்ளது. இதற்கான தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியாகும் என்று அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. 3 ஜீயர்களை அழைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிகார பூஜை செய்ததாக சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்தை பதிவு செய்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஹெல்மெட் அணிவது கட்டாயம் இல்லை என்று வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் விபத்துகளில் ஆண்டுக்கு 40% பேர் உயிரிழக்கின்றனர். தமிழகத்தில் நடக்கும் விபத்துகளில் ஆண்டுக்கு 40% பேர் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி உயிரிழக்கின்றனர். அரசு பேருந்துகளுக்கு தகுதி சான்று வழங்குவதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து ஆணையருக்கு மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகீல் அக்தர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணைக்கு திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கு. பாலதண்டபாணி அண்மையில் ஆஜரானார். அவர் தனது வாதத்தில், பெரும்பாலான அரசு பேருந்துகள் சாலையில் இயக்குவதற்கு தகுதியற்றவையாக உள்ளன. அதை முறையாக ஆய்வு செய்யாமல் போக்குவரத்து துறை சார்பில் பேருந்துகளுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவ்வாறான நடவடிக்கை பொதுமக்களின் உயிரோடு தொடர்புடையது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை காண்பிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்த மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகீல் அக்தர், ஓட்டுநர் கூறிய தகவலின் தீவிர தன்மையை கவனத்தில் கொள்வதோடு சாலையில் இயக்கப்படுவதற்கு தகுதியற்ற பேருந்துகளுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஆவினில் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கிரீன் மேஜிக் பிளஸ் பால் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று பால் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவன தலைவர் சு. ஆ. பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவினுக்கான பால் கொள்முதல் மீண்டும் சரிவடைய தொடங்கியிருக்கிறது. இந்நேரத்தில் பால் கொள்முதலை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பால் விற்பனை விலையை மட்டும் உயர்த்தும் நோக்கில் கிரீன் மேஜிக் பிளஸ் எனும் புதிய வகை பாலினை அறிமுகம் செய்ய முடிவெடுத்திருப்பதும் ஆச்சரியமளிக்கிறது. ஆவின் பால் விற்பனை விலையை மறைமுகமாக உயர்த்தும் நோக்கத்தில் 22 ரூபாய் விலையுள்ள 500 மில்லி லிட்டர் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக புதிய வகை பால் என 450 மில்லி லிட்டர் பாக்கெட்டை 25 ரூபாய்க்கு கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற பெயரில் விற்பனை செய்ய ஆவின் முடிவெடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க வேண்டும் என தமிழக அரசு நினைத்தால் புதிய வகை பாலை அறிமுகம் செய்வதற்கு பதிலாக தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் அனைத்து வகை பால் பாக்கெட்டுகளிலும் மக்களுக்கு தேவையான சத்துக்களை செறிவூட்டி விற்பனை செய்ய வேண்டும். எனவே ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பால் அறிமுகம் செய்யும் திட்டத்தை ஆவின் நிறுவனம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் 4000 தூய்மை பணியாளர்கள் மூலம் இதுவரை 250 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தே. பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தனர்.
இவர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவு கிரிவல பாதையை வலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டனர். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நிர்வாகத்தில் சீர்திருத்தம் முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியம் கூட்டு நிர்வாகம், நிர்வாகத்தில் சீர்திருத்தம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க உதவுகிறது. அரசின் செயல்திறன் உள்ளிட்டவற்றை மக்களுக்கு அவசியம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றங்களுக்கும் சரிவுக்கும் சோனியா குடும்பமே காரணம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தற்போது கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.